அனுர் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் மொட்டு கட்சி. குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் இவ்வளவு காலத்திற்கு வட்வரியை குறைக்க முடியாது, பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது, நாடாளுமன்றத்தில் அதிகாரமில்லை என்று கூறினார்கள். ஆனால் தற்போது குறை சொல்ல ஒன்றுமில்லை. மக்கள் 2/3 பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம் என தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பிரதமர் தொடர்பில் எழுந்துள்ள குழப்பம். 10வது நாடாளுமன்றத்தின் பிரதமர் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியினுள் உள்ளக குழப்பங்கள் மூன்றுள்ளது. கூடிய விருப்பு வாக்கினை பெற்ற விஜித ஹெரத் பிரதமராக வேண்டுமென கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் தற்போதுள்ள பிரதமரான ஹரணியை தொடர்ந்தும் ஆளுந சிபாரிசு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சபாநாயகராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்கவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள சீன தூதுவர். இலங்கைக்கான சீன தூதுவர் உத்தியோகபூர்வ பயணமாக நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலின் பின்பும் முதலாவது ராஜதந்திரியாக நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சீன தூதுவர் இங்கு 2 நாட்கள் தங்க உள்ளார். இந்த காலப்பகுதியில் அவர் பலரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர் அரசியலில் புதிய அத்தியாயம். இம்முறை நடந்த தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 2 பிரதிநிதிகள் வன்னி தேர்தல் மாவட்டம் சார்பாக தெரிவாகியுள்ளமை வரவேற்கத்தக்கது என சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளமை, அதுவும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளமை மிகவும் சிறந்த விடயமாக கருதுகிறேன். ஆளும் அரசு சார்பாக ஒருவரும் தமிழரசு கட்சி சார்பாக ஒருவரும் என தெரிவாகியுள்ளது மிக மிக அற்புதம். ஏனெனில் தமிழர்கள் எந்த வகையான அரசியலை முன்னெடுக்க வேண்டுமென இருவரையும் ஒப்பீடு செய்து கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்க கடற்படை கப்பல். அமெரிக்க கடற்படையின் USS மைக்கேல் மர்ஃபி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பல் எரிபொருள் நிரப்பும் பயணமாக இன்று கொழும்பை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். 152.2 மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை நாசகாரி கப்பல் 333 பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நிரப்புதல் சேவைகளை நிறைவு செய்த பின் USS மைக்கேல் மர்ஃபி நவம்பர் 17 கொழும்பிலிருந்து புறப்பட உள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மேல் மத்திய சப்ரகமுவ, தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.